அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சூப்பரான ஒரு 17 ஸ்டாக் growth ஸ்டாக்குங்க. எல்லாமே CAGR வந்து 40க்கு மேல இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் வந்து இப்ப எல்லாமே 52 வீக் லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி எல்லாமே டீடைல்டா பார்க்க போறோம். அதோட RSI எப்படி இருக்கு, PE ரேஷியோ, அதோட கம்பேரிசன், இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ என்ன இருக்கு, இண்டஸ்ட்ரிக் வேல்யூ என்ன இருக்கு, ஸோ இதோட வேல்யூவேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலா அந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கு அதை பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் கமெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து லென்த்தா போகும். ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோல நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறேன். நான் ப்ரிப்பேர் பண்ணல. அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் வித் லாங் டேர்ம் மெத்தட் அது எப்படி பண்றோம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது நான் வந்து என்னோட ஸ்டைல்ல நான் சொல்றேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத. வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்த்துடலாம். ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இது எப்படி நான் கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னு. நான் வந்து இது நானா வரைஞ்சதுதான். அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் என்னோட ஸ்டைல்ல நான் வரைஞ்சிருக்கேன். சப்போஸ் நம்ம வந்து இங்க இருந்து என்ட்ரி ஆகுறோம். நான் பென்சில் வச்சிருக்கேன் பாருங்க. இங்க என்ட்ரி ஆகுறோம். ஸோ இப்படி மேல போகுது. நம்ம வந்து இங்க வாங்குறோம்னு வைங்க, இங்க விற்கிறோம். சப்போஸ் இது வந்து ஒரு சிஸ்டமா இருக்கும். இங்க வித்தாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. மேபி இங்க விற்கிறோம், நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா மேல போகும்போது நம்ம மனசு கேட்காது, ஐயோ ப்ராஃபிட்டுக்கு திரும்ப கீழே வந்துருமோ அப்படின்னு. ஸோ அதுக்காக இதே மாதிரி இந்த இடத்துல வாங்கி வாங்கி விற்கிறோம். இது வந்து நல்லா எல்லா டைமும் இந்த மாதிரி இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஓகே, மேபி ஒரு டைம் 2 டைம் கிளிக் ஆகும், அதுக்கப்புறம் இப்படி கீழே விழுகும். ஸோ அதுதான் இங்க வாங்குறோம். இது வந்து 2வது சார்ட். இங்க பாத்தீங்கன்னா இங்க வாங்குறோம், மேபி இங்க விற்கிறோம்னு வைங்க, திரும்ப இங்க வாங்குறோம், இங்க விற்கிறோம். ஸோ இதெல்லாமே ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் பண்றவங்க. சப்போஸ் இவங்க வந்து லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணாங்கன்னா இது ஃபுல்லா மேல போகும். இந்த மாதிரி சார்ட் இருந்தா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா எந்த சார்ட்டுமே இப்படி இருக்காது. மேக்ஸிமம் செக் பண்ணா ஒரு 20% சார்ட் வந்து இந்த மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கு. பட் நம்ம செக் பண்ணோம். சரி, நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் அது கீழே விழுகும். ஸோ நம்ம வந்து இங்க வாங்குவோம், மேபி இந்த இடத்துல வாங்குறோம்னு வைங்க, மேலே ஏறிச்சு திரும்ப இந்த மாதிரி போகும் அப்படின்னா அது கீழே விழுகும். அதனால நம்ம எப்பயுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது 50-50, அதாவது 50,000 ரூபாய் போடுறீங்கன்னா 25,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, பேலன்ஸ் 25,000 ரூபாய் கையில வச்சுங்க. இங்க கீழே விழுகும் போது ஒவ்வொரு சப்போர்ட்லயும் நீங்க வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப வந்து இமிடியேட்டா ரீபவுண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட மெத்தட். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் இது வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாமே பாக்குறோம். ஒன்ஸ் என்டர் ஆயிட்டோம்னா அந்த ஸ்டாக்கை பத்தி ஃபுல்லா நீங்க டீடைல்டா நியூஸ் பாருங்க. ஓகே, நியூஸ் பார்த்துட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு குவார்டர்லயும் ரிசல்ட் வரும். அதெல்லாம் எப்படி இருக்கு, பேடா நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, நம்மளோட சூப்பர் 17 அதுல வந்து ஜிந்தால் ஷா. ஸோ இது வந்து க்ளோஸ் பிரைஸ் பாருங்க 197 இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ வந்து 463 இருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு அண்டர் வேல்யூடு. பி ரேஷியோவும் ஸ்டாக் பி 7.3 தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 23 இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பி விட ஸ்டாக் பி கம்மியா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ இதோட ஒரிஜினல் வேல்யூனா இவ்வளவுதான் சொல்றாங்க. அதே மாதிரி க்ளோஸ் பிரைஸ் வந்து 197, அதாவது இதோட இன்ட்ரெஸ்டிங் வேல்யூவோட இது கம்மியா இருக்கு. ஸோ அதனால இது வந்து நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல இருக்கு. பட் இது வேற என்ன பிரச்சனைனால இப்படி இருக்கும்? ஏன்னா இவங்க growth CAGR போடுங்க 42% இருக்கு. 40% மேலதான் இருக்கதான் நான் வந்து லிஸ்ட் பண்ணிருக்கேன். இது வந்து 42 இருக்கு. இருந்தாலும் இது என்ன ரீசன்னால இது இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இதை பத்தி பார்க்க போறோம். இந்த ஸ்டாக்கை மட்டும் நான் ஸ்பெஷலா அனலைஸ் பண்ணிருக்கேன். மற்றபடி அதானி என்டர்பிரைஸ் நேற்று பார்த்தோம், இதுவுமே நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல தான் இருக்காங்க. நேற்று பார்த்தோம் இதெல்லாம். அதுக்கப்புறம் PCPL வந்து கெமிக்கல் செக்டர்ல இருக்க ஒரு கம்பெனி. இவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ 306 இருக்கு. இவங்களோட க்ளோஸ் பிரைஸ் 371 இருக்கு. இதுவுமே நார்மலா தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி PE ஸ்டாக் PE இண்டஸ்ட்ரி PE விட ஸ்டாக் PE கம்மியா தான் இருக்கு. ஸோ இதுவுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இவங்க எல்லாமே டிவிடன் நல்லா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் நம்ம சொன்ன மெத்தட் ஆக்சுவலா நான் சொன்னேன்ல, இங்க 50-50 நீங்க சான்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும், ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ PG எலக்ட்ரோபிளாஸ் இவங்களுமே 52 வீக் லோவில் தான் இருக்காங்க. எவ்வளவு தூரம் 52 வீக் லோவில் இருக்காங்கன்னா 12% தான் கீழே, மீன்ஸ் இன்னொரு 12% கீழே வந்துச்சுன்னா இது 52 வீக் லோக்கு வந்துடும். ஸோ இதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் 52 வீக்ல தான் இருக்கு. இது வந்து 10% கொஞ்சம் மேல இருக்கு. 52 வீக் லோ, அதாவது 2244 இருக்குல்ல. ஸோ மேபி 2200 வந்து 52 வீக் லோவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது கன்சிடர் பண்றது. ஸோ அது நீங்க இதெல்லாமே வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டு நீங்களே ஓனா செக் பண்ணிட்டு நீங்க வாங்கலாம். ஐநாக்ஸ் விண்ட் இருக்கு. இவங்களுமே பாருங்க ஸ்டாக் PE 46.7 தான் இருக்கு. பட் இண்டஸ்ட்ரி PE 44 இருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஓவரா இருக்கு. பட் இதெல்லாம் ஓகே தான். CAGR 65 இருக்கு. ஸோ இவ்வளவு தூரம் இது பாருங்க 40% எல்லாமே இருக்கு. எல்லாமே 40% இருக்கு. அதாவது 5 இயர்ல 40% எவ்ரி இயர் வந்து
காம்பவுண்டிங் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ, பிஇ ரேஷியோ இது எல்லாமே ஓவரால் நல்ல கன்சிடர் பண்ண வேண்டிய ரேஞ்சில தான் இருக்கு. எதுக்காக இதை சொல்றேன்னா இவங்க வந்து நல்ல குரோத்ல இருக்காங்க. அதனால இன்னொன்னு ட்ரைவேனி டர்பைன், இவங்க வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். ஸோ அதுலயுமே பாருங்க இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. ஸோ இவங்க வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ 225, க்ளோஸ் பிரைஸ் வந்து இது கொஞ்சம் ஓவர் வேல்யூடா இன்னுமே இருக்கு. பட் பி ரேஷியோ வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ ஒரு சில ஸ்டாக் வந்து இப்படித்தான் நம்ம கம்பேர் பண்ணோம். பி ரேஷியோ வச்சு பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்ட்ரின்சிக் வேல்யூ வச்சு பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ வச்சு பாக்குறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன், கேபிஐடி, பிஎல்எஸ் இன்டர்நேஷனல், இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு. பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் பாருங்க, இவங்க ஆனா டிவிடெண்ட் ஈல்டு கம்மியா தான் இருக்கு. பட் இவங்க வந்து இண்டஸ்ட்ரி பிஏவோட ஸ்டாக் பிஇ ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ரொம்ப பாட்டம்ல தான் இருக்கு. அப்படி இருந்தும் இவங்க வந்து 5 இயர் சிஏஜிஆர் வந்து 70 இருக்கு. ஸோ அடுத்து வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ஸோ இதுவுமே பாருங்க இவங்களோட ஸ்டாக் பிஇ கொஞ்சம் அதிகமா இருக்கு இண்டஸ்ட்ரி பிஇயோட. இது வந்து இப்ப ஆர்எஸ்ஐயுமே இங்க இருக்கு, இதையுமே நீங்க பார்த்து ஸ்டடி பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆல்மோஸ்ட் 20க்கு கீழே இருக்கதான் நான் போட்டிருக்கேன். 52 வீக் லோ 20% நியர்ல இருக்குது. ஓகே. ஸோ டாடா பவர், ஜூபிட்டர் வேகனை பத்தி இந்த வீடியோல பாத்திரலாம். ஏன்னா இவங்க வந்து ஆல்மோஸ்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ 362 இருக்கா, இது வந்து 317 தான் இருக்கு. ஸோ இது எதனாலன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஸ்டாக் பி ரேஷியோவும் 44, இது 42 தான் இருக்கு. ஸோ இதையும் பத்தி பார்க்க போறோம். ட்ரெண்ட் இருக்காங்க, வருண் பெவரேஜஸ்மே இருக்கு. இது வந்து இண்டஸ்ட்ரி பி 83, ஸ்டாக் பி ரொம்ப கீழே தான் இருக்கு. இருந்தாலும் இந்த கம்பெனில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதனால இது வந்து பிரைஸ் இப்போதைக்கு கிக் ஸ்டார்ட் ஆகல. பட் இவங்க எல்லாம் நல்ல ஒரு கம்பெனி தான், ஃபியூச்சர்ல நல்ல குரோத் இருக்கு. நியூஜென் சாஃப்ட்வேர் இந்த கம்பெனி நம்ம வச்சிருக்கோம், விபிஎல் நம்ம வச்சிருக்கோம், ரெயில் விகாஸ் நம்ம வச்சிருக்கோம், குஜராத் புளோரோ கெமிக்கல், இது 4மே நம்ம வச்சிருக்கோம். நான் வந்து ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது 4லையுமே நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலா தெரியும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஜிந்தால் சா. ஸோ இந்த கம்பெனியை பத்தி சொல்லணும்னா இவங்க இதெல்லாம் வேல்யூவேஷன் எல்லாம் பார்த்துட்டோம்ல. இவங்க சேல்ஸ் growth வந்து 12 இருக்கு. சேல்ஸ் growth இந்த வருஷம் வந்து -7% நெகட்டிவ்ல இருக்கு. இவங்களோட சேல்ஸ் வந்து இந்த குவார்டர் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா 17% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இதனாலதான் இவங்க வந்து பிரைஸ் வந்து இவ்வளவு தூரம் அடி வாங்கியிருக்கு. ஏன்னா சேல்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது அடி வாங்கியிருக்கு. இது எதனாலும் பாத்திரலாம். பாருங்க, லோயர் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் பிரைஸ். ஓகே, அது வந்து அனலிஸ்ட் சொல்றாங்க. டிக்ரீஸ்டு மார்க்கெட் ஷேர், ஓகே, அது வந்து நெகட்டிவ் தான். எஃப்ஐ ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ் தராங்க, இது வந்து மெயினா இருக்கு. ரெவன்யூ ஆர்டர் புக் வந்து கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களோட கேஷ் வந்து இன்க்ரீஸ்டு கேஷ் லாசஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. மேபி எக்ஸ்பென்சஸ் எங்கேயோ அதிகமா இருக்கு கம்பெனில. லோயர் ரெவன்யூ growth ஃபோர்காஸ்ட் இருக்கு. ஓகே. ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் வந்து கொஞ்சம் டிலேயா பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் லீகல் இஷ்யூ இருக்கு. என்டிபிசி ஆட்ரிபியூஷன் கேஸ்ன்னு சொல்றாங்க. அது 140 crore ஒரு சின்னதுல பெரிய கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பெரிய இஷ்யூவா இருக்கு இவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனில வந்து இன்சைட் பல்க் டீல்ஸ் வந்து நிறைய நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே இன்னொன்னு இவங்களுக்கு டெப்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் அதுக்கு வந்து நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே நெகட்டிவ். இங்க டெப்ட் ரீபேமெண்ட் பிளான் வந்து நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. இவங்க இவங்க சரி சாரி சிந்தால் சாங்கிறது வந்து இவங்க வந்து ஒரு பில்டிங் ப்ராடக்ட்ஸ், ஜிந்தால் குரூப் எல்லாருக்குமே தெரியும். பில்டிங் ப்ராடக்ட் செக்மெண்ட்ல இருக்கு ஒரு கம்பெனி. ஜிந்தால் குரூப் நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல ஒரு கம்பெனி தான் இது. ஓகே. இவங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னு சொன்னீங்கன்னா டெப்ட் ரீபேமெண்ட் பிளான் நல்லா இருக்கு. பிளஸ்டு ப்ரொமோட்டர் நல்லா தான் இருக்காங்க, நல்ல ப்ரொமோட்டர் தான். அவங்க ஹோல்டிங்ஸ் வச்சு இவங்க இது வாங்கல. மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சர் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க வந்து ஃபியூச்சரா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் டக்டைல் அயன் ப்ராடக்ட்ஸ் இந்த செக்மெண்ட்ல வந்து இவங்க நல்லா பாசிட்டிவ் growth இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்து நல்லா இருக்கு. ஸோ இதுல வந்து கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கு. நீங்க இதை பத்தி ஸ்டடி பண்ணி தான் வாங்கணும். இவங்களோட சார்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கீழே தான் இருக்கு, பாட்டம்ல தான் இருக்கு. நான் சொன்னேன்ல 52 வீக் லோ சரியான ஒரு சப்போர்ட்ல தான் இருக்கு. ஸோ இங்க இருந்து மேல போகுமா கீழே போகுமான்னு தெரியல. ஸ்டடி பண்ணி வாங்குங்க. ஓகே. இன்னொன்னு ஆர்எஸ்ஐயுமே ஓரளவு 35 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. அடுத்து வந்து ஜூபிட்டர் வேகன், இவங்க வந்து ரயில்வே. ஓகே, ரயில்வே இப்போ நம்ம ஆர்விஎன்எல் வச்சிருக்கோம். ஸோ ஆர்விஎன்எல் படுத்து தான் கிடைக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இதுவுமே 52 வீக் லோல தான் இருக்கு. பட் இவங்கள்ட்ட இருக்க நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து சேல்ஸ் எகைன் 48% டிக்ளைனா இருக்கு. அதான் இதுக்கு பெரிய பிரச்சனை. நெட் ப்ராஃபிட் ஓகே, நமக்கு வந்து சேல்ஸ் பாசிட்டிவ்ல இருந்து நெட் ப்ராஃபிட் அடி வாங்கியிருந்தா கூட நமக்கு நல்லதா இருக்கும். இவங்கள்ட்ட வந்து நெகட்டிவ்னு பாத்திரலாம். லோயர் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் பிரைஸ் இவ்வளவு தூரம் கீழே வந்துமே இன்னும் பிரைஸ் வந்து ரிட்டர்ன் வந்து பிரைஸ் ரிட்டர்ன் வந்து கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து கம்மியா தான் இருக்கு.
லேபர் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. பிளான்ட் ஆபரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க லேபர் டிஸ்பியூட் இஷ்யூல. ஸோ அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பெரிய நெகட்டிவா இருக்கு இந்த கம்பெனில. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட பட்ஜெட், அதாவது ரயில்வே பட்ஜெட்டை வச்சு தான் இந்த கம்பெனி எல்லாம் ரன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல ஒரு கன்சர்ன் இருக்கு, எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்னு. சேல்ஸ் வந்து நல்லாவே அடியே வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் டெப்ட் கன்சர்ன், ஆக்சுவலா இவங்க டெப்ட் வாங்கியிருக்காங்க, கம்மியா தான் இருக்கு மார்க்கெட் கேபிட்டல் வச்சு. பட் அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அது வந்து அடி வாங்குன்னு சொல்றாங்க. இவங்களோட சிஏஜிஆர் பாத்தீங்கன்னா 1 இயர்ல மட்டும் பெருசா அடி வாங்கிருக்கு. பட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்லாம் நல்ல ஒரு ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ இந்த வருஷம் தான் பயங்கர டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இவங்க வந்து ரயில்வே செக்மெண்ட். ஸோ இதுல பாசிட்டிவ்னு சொன்னீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து சூப்பரான ப்ரொமோட்டர் தான். அது மாதிரி ஆப்ரேஷன் மைல்ஸ்டோன் அது வந்து ப்ராடக்ட் லான்ச்சில் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராடக்ட்டும் கரெக்டான டைம்ல டெலிவரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்து நல்ல குட் ஆர்டர்ஸா வாங்குறாங்க, வின்னிங் ஆர்டர்ஸ் பண்றாங்க. ரெவன்யூ க்ரோத் ஃபோர்காஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அனலிஸ்ட் இது. ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் டிமாண்ட் வந்து நல்லா இருக்கும். ரயில்வே தானே, ரயில்வே வந்து உங்களுக்கு எப்பயுமே டிமாண்ட்ல இருக்கும். ஸோ அது நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. இதோட சார்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லைன்ல தான் வந்துகிட்டு இருக்கு. மேபி இது வந்துகிட்டு இப்படி போகுமான்னு தெரியல, இல்ல கீழே வருமான்னு தெரியல. பட் இது ஒரு வச்சிருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி தான் ஸ்டடி பண்ணணும். நான் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி தான் நீங்க ஸ்டடி பண்ணணும், இன்னுமே டீடைல்டா அனலைஸ் பண்ணணும். பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் இமீடியட்டா ப்ராஃபிட் கொடுக்க நிறைய மீன்ஸ் நான் சொல்றதுக்காக வாங்காதீங்க, நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி வாங்குங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் கமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ டைம் இல்லாத காரணத்தால் மன்னிக்கவும். ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.